ஹாய் கைஸ், நான் நாங்கள் மித்ரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து சிஎஸ் ரேங்க்டு தான். ஸோ 100 days வீடியோ சேனல் டே 3. ஸோ இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு மட்டும் நம்ம இடப்படக்கூடாது இல்லையா? ஏன்னா வந்து ஒரு 50 நாள் தொடர்ந்து போனால் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வருது. ஏன்னா இப்போதைக்கு எந்த அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தேவை இடத்துலாம் ஸ்கிப் பண்ணி விட்டேன். ஏன்னா நம்ம வந்து தோற்றுட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏக்கர் லெவலில் அழுத்தி பிடிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஹீரோய்க்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ரெக்கார்டு. இப்போ ஹீரோய்க்கு அடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த யூஎம்பி இந்த 6 times ஹீரோய்க்கு அடித்தா யூஎம்பி தருவாங்க சொல்லியிருப்பேன் போன வீடியோலேயே. ஸோ அது கொடுத்துட்டாங்க. ஸோ வெறியாட்ட அடிக்கிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஸோ நான் இனிமேல் ஈவெண்ட் ஸ்பின்னிங் வீடியோ பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஸோ அன்றைக்கி நான் வந்து மந்த்லி போட்டேன். ஸோ மந்த்லியில் வந்து 1000 டைமண்ட் கிளைம் பண்ணி ஸோ நான் வந்து ஈவோ எடுத்து தான் மறுபடியும் ஸ்பின் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த இந்த கண்டுக்காண்டி ஸோ யூஎம்பி இல்லை M1XX7 ஸோ அதுக்காண்டி வந்து ஸ்பின் பண்ணலான்னு வந்து நான் ஸ்பின் பண்ணேன். ஸோ ரெண்டுத்து எதை கொடுத்தாங்கிறது ஒரு ஷாக்காகவே உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து அந்த வீடியோ வந்து வரும். ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ எந்த கண்ணு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நான் வந்து இப்போ சொல்லி உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கிடைக்க விரும்பலை. ஸோ நான் இப்போயும் சொல்லிக்கிட்டேன். ஸோ நான் வந்து இதுதான் நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோ. இன்னும் நம்ம வந்து 3700 டைமண்ட் கிளைம் பண்ணுவோம். 3700 டைமண்டோ 2700 டைமண்ட் வந்து கிளைம் பண்ணுவோம். அதோட மந்த்லி போட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு 4000 டைமண்ட் கிளைம் பண்ணோன்னா ஸோ நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்து டாப் கர்னர் எடுத்துடலாம் எப்படியாச்சு. ஸோ டாப் கர்னர் எடுத்தால் மட்டும் எனக்கு போதும். ஸோ எனக்கு வந்து தேவைப்படுறது ஸோ ஏஜிஜி ப்ரோ போட்டுருப்பாரு ப்ளூ கலரு. அப்புறம் வந்து எனக்கு அந்த இதில் இருக்கிறதுல மியான் க்ரீம்னுலாம் ஏதோ கோஸ்டிக் டாப் கர்னல். ஸோ அது ஸோ எப்படி அதை ஸ்பின் பண்ணும்போது எனக்கு 2 டாப் கர்னலும் எடுக்கிற மாதிரி தான். ஸோ அந்த பர்பிள் கலரையும் வந்து எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எய்மாக இருக்கேன். ஸோ அது வந்து எடுக்கிறதுக்காக தான் இப்போ டைமண்ட் சேர்க்குறேன். டாப் கர்னல் வருதுன்னு இந்த இப்போதைக்கு எந்த அறிகுறியும் கிடையாது. ஆனால் தீபாவளிக்கு வந்து 100% வந்து கன்ஃபார்ம் இல்லை, 90% வந்து கன்ஃபார்மானு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அதான் எனக்கு வந்து இது எடுக்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இவ்வளோ இதாக இருக்கேன். இல்லைனா வந்து சத்தியமாக எடுக்கிறதுக்காண்டி எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. தீபாவளிக்கு வருது. இன்னும் வந்து தீபாவளிக்கு வந்து எந்த மாதம் இன்னும் நான் 3 மாதம் கிட்ட கிடக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம டைமண்ட் சேர்த்தா மட்டும்தான் சேர்க்க முடியும். ஏன்னா அந்த மந்த்லியே 48 நாள் அதாவது 2 மாதம் கிட்டத்தட்ட கிளைம் பண்ணணும். ஸோ அது போக மந்த்லி போட்டு கிளைம் பண்ணணும்னா ஸோ வந்து ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ அதனால் இப்போயே கொஞ்சம் முடிஞ்சளவு மந்த்லி போட்டு தான் கிளைம் பண்ண பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து இனிமேல் வந்து நம்ம கேமுக்குள்ள இருக்கிற கதையை பேசினா ஸோ இதுக்கு முன்னாடி பேசினா கேம் கதை தான். ஸோ இந்த இடத்துல இவன் ஏற விட்டு சும்மா டிமிட்ரியில் இறங்க விட்டு அடித்தாங்க வெறியாட்டம் டீமுக்கிட்ட வந்து கதறிருப்பான். ஸோ சரியான கதறி. இந்த இடத்துல இவன் அடுத்தலாம் பார்த்தா இவன் வந்து நாளைக்கு சோழியை வந்து முடிச்சுக்கிட்டான். ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து இந்த இடத்துல தலையை வந்து மாட்டிப்பார். அவர் ஒழுங்காக அப்போதே அந்த இடத்துக்கு போயிருந்தாலும் ஜோன்லையாச்சும் உனக்கு கில்லு கிடச்சிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல போய் எங்களுக்கு வந்து வெற்றி வந்து விட்டு கொடுத்துட்டான் பைபிளில். ஸோ இந்த இடத்துல வர்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. இது வந்து ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 நாளாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஹீரோயிக் 42 ஸ்டார் அதாவது எலைட் ஹீரோயிக் 42 ஸ்டாரில் இருக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 8 ஸ்டார் அடித்தா மட்டும் போதும். இப்போ ஒரு 3 ஸ்டார் அடிச்சுட்டு அவங்க ஒரு 5 ஸ்டார் அடித்தோம்னா ஸோ கிட்டத்தட்ட மாஸ்டர் அடிச்சிடலாம். ஸோ நம்ம 100 ஸ்டார் எய்ம் வந்து படிக்க போகுது. ஸோ கனவு வந்து படிக்க போகுதுங்கிற மாதிரி தான் 100 ஸ்டார் வந்து படிக்க போகுது. 100 ஸ்டார் அடிக்கிறதுனா ஒரு விஷயமே கிடையாது எனக்குலாம். ஸோ ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் 100 ஸ்டாரு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடிச்சிடலாம் அந்த இடத்துல. இன்னும் ஒரு 10 days ஆஃப்டரில் வந்து 100 ஸ்டார் அடிக்கலாம். ஏன்னா லாபிலாம் செம்ம டஃப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ என் கூட யாராச்சும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஸோ வந்து என் யூஐடி வந்து லாஸ்ட்டில் தரேன். ஸோ எனக்கு வந்து இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன் என் யூஐடி. ஸோ மறக்காமல் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு எனக்காண்டி ஒரே ஒரு ப்ரோ ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன் ப்ரோன்னு எனக்காண்டி ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போடுங்க. ஸோ இல்லைனா அவ்வளோ கூட வேணாம், எனக்காண்டி ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஸோ ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த ஹார்ட்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் யார் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களப்புறம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கூட இந்த கெவ்லிங் விடுவாங்க அதை அடிக்குது. ஸோ அப்போ நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எனக்காண்டி ஒரு 3 பேரை மட்டும் ஸோ 3 பேர் மட்டும் இல்லை. ஸோ ஏன்னா வந்து ஆல் டைம் விளாடுவாங்க அப்படி தான். ஸோ எனக்காண்டி நீங்கள் எப்படி விளாண்டாலும் பரவாயில்ல. ஸோ 50 லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும் நம்மளுக்கு வந்து யூடி கொடுங்க. ஸோ நம்ம சேனல் பார்க்குற 3/4 பேர் 50 லெவலுக்கு மேலே தான் இருப்பீங்க. ஸோ எனக்காண்டி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு போங்க. ஸோ வேறு எதுவுமே வேணாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம வீடியோ இப்போ வந்துடும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்படியே யூஎம்பி அழுத்தி பிடிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் பாட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என்னை வந்து பின்னாடி சத்து அடிச்சிட்டாங்க கிரிட்டுன்னு. நான் அந்த இடத்துல ஒரு வால் போட்டிருந்தா கூட இதாக இருக்கும் எனக்கு. நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்.
ஏதாச்சும் பண்ணி தான் தொலையணும். ஸ்கைலர் வேற விட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கில்லு வேற எடுக்கலாமே. கில்லு எடுத்தானா சும்மா வெறி ஆயிரும். டே என்னவே கில்லு எடுத்தியா? டே வாடா டீம்மேட்டை கத்திட்டு இருந்தேன். ப்ரோ கம்மியர்னு கத்திட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஹிந்திக்கார பையன். ஸோ அதனால தான் தமிழ் பிளேயர்ஸ் 3 பேர் கேட்குறேன். ஸோ நல்ல ரேங்க் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஸோ தமிழ் பிளேயர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்தால் மட்டும்தான் அது சரிப்பட்டு வரும். இல்லைன்னா சுத்தமாக சரிப்பட்டு வராது. ஸோ அவன் கத்தில் வந்துட்டான் பையன். ஸோ இந்த இடத்துல இந்த மேட்ச் இதோட வந்து முடிய போகுது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் இருக்குது இந்த வீடியோ. ஸோ 30 செகண்ட் ஆச்சு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ ஒருத்தன் வந்து சொல்லியிருந்தாங்கண்ணா. ஸோ வந்து இந்த பாட் வந்து 100 days அந்த பாட்டு தான் சொல்லிச்சு. ஒரு ஈவோ கன்று வச்சுட்டு என்ன வேசினா அப்படின்னு வந்து கேட்டாங்க. வந்து 1 மாதத்தில் வந்து 2 ஈவோ கன்ஸ் எடுத்தானா. இப்போ நான் 1 மாதத்தில் வந்து 3 ஈவோ கன் எடுத்தேன். என்ன சொல்கிறான்னு எனக்கு வந்து தெரியல. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுவான். ஸோ சொல்கிறவனுக்கு என்ன வந்து ரிக்வஸ்ட் கொடுப்பான். அந்த வீடியோ இதை முடிச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து வந்து இது பண்ணிங்க. ஸோ போய்ட்டு டாட்டா பை பை. லவ் யூ கைஸ்.